நானெல்லாம் முதல்ல வந்து சோர்ந்துருவேன். என்னடா இந்த வாழ்க்கை, வந்துட்டோம், வருமானம் இல்லை, எவ்வளோ ஓட்டினாலும் வருமானம் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, என்னடா இது பண்ணுறது, காலையில் ஓட்டுறோம், சாயந்தரம் வரோம், தூங்குகிறோம், பசங்க கூட இருக்க முடியல அப்படிங்க சோர்ந்தும்போது அவர் சந்திரகுமார்கிட்ட கேட்பான்னா, லைஃபே வேஸ்ட்டுண்ணா, நான் தான் அறிவில்லாமல் 19 வயசில் வந்துட்டேன், கல்யாணம் பண்ண எருமை மாடு மாதிரி உங்களுக்கு. நான் அப்படியே கேட்பேன் அவர்கிட்ட, இவ்வளோ வயசாச்சு, நான் என்ன பண்ணியிருக்கணும், 2 பேரும் வயசு இல்லைப்பா, இதெல்லாம் சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்கணும், இப்படின்ற. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே எந்த வயசில் பண்ணினாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு திறமை வந்துடும். நீ உனக்கு மட்டுமே வாழ்ந்துட்டுருக்க, நீ உனக்கு மட்டுமே வாழ்ந்தேன்னா சோர்வு தான் அடையும் வாழ்க்கை. நீ உன்னோட வாழ்க்கையை சமூகத்தை கூட சேர்ந்து வாழ்ந்துரு. அப்போ என்ன ஆகுன்னா நல்ல ஒரு மாற்றம் தெரியும்னா அவர் சொல்லும்போது தான் நான் அப்படி தான் பாய்ந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த சர்வீஸ், நான் சொல்கிற சர்வீஸு